கொரோனா வர்றது லாக்டவுன் போடுறதை பற்றி கூட பயம் இல்லை. ஆனால் கொரோனா கொஞ்சம் அதிகமாக பரவி இந்த லாக்டவுனில் ஆரம்பித்தாங்கன்னா புது புது டாக்டராக கிளம்புவாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் லைட்டு ஏற்றி பிடிங்க எல்லாரும் வீட்டு வாசலில், கொரோனா வராதும்மா. ஒருத்தன் கோ கொரோனா கோ, கோ கொரோனா கோ அப்படின்னு சொன்னால் கொரோனா வராது அப்படின்னு கிளம்புவாங்க. அப்புறம் தட்டை அடிப்பாங்க, லைட்டை அடித்து காட்டுவாங்க, விளக்க பிடிச்சா கொரோனா வரும், விளக்கு பிடிச்சா எப்படா கொரோனா போகும் அப்படின்னு எவனுமே கேட்காம வீட்டு வாசலில் விளக்க பிடிக்கிறது, மணி அடிக்கிறது, எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒருத்தன் சாணியை குடித்தா கொரோனா போயிடும் சொல்லி சாணியை குடிச்சிட்டு பேதி வந்து செத்து போனான். இன்னொருத்த பார்த்தா கோமியத்தை குடித்தா கொரோனா வந்துடும் சொல்லி கிட்னி அமைச்சு செத்து போனான். இப்படி பல பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கோமியத்தை குடிக்கலாம், சாணியை குடிக்கலாம். அப்புறம் வந்து புது புது மருந்து பேராக சொல்லுவாங்க. இதில் சித்த மருத்துவத்தில் வந்து இதெல்லாம் இருக்குது, இந்த குறிப்புகள் இருக்குது, இது வந்து யுனானியில் இந்த குறிப்புகள் இருக்குது, ஆயுர்வேதத்தில் இந்த குறிப்புகள் இருக்குது. அது எல்லாமே வந்து தற்காப்புக்காக லாங் ஸ்டாண்டிங்காக எடுத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி எல்லாமே உதவுது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாமே வந்து நமக்கு தேவைதான். நம்ம அன்றாட வாழ்க்கையோடு சாப்பிடக்கூடிய பொருட்களே வந்து உணவாக மாறி, உணவே மருந்தாக மாறி இருக்குது. ஆனால் இதுதான் தீர்வு அப்படின்னு இது வரைக்கும் எதுவுமே இல்லை. வேக்சின் தான் தீர்வு, நிலவும்பு கஷாயம்தான் தீர்வு, கபசுர குடிநீர் தான் தீர்வு அப்படின்னா இல்லை. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து இம்யூனிட்டியை தரக்கூடியது, கொஞ்சம் எதிர்பார்ட்டில் கொடுக்கக்கூடியது. இந்த நிலவும்பு கஷாயம், கபசுர குடிநீர் இதை ரொம்ப நீண்ட நாளாக குடிக்கணும். கொரோனா வந்த உடனே குடிக்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாக குடிக்க சொல்கிறான். இவன் அப்படி குடிக்க மாட்டான், வரும்போது தான் குடிப்பான். வரும்போது பிரண்ட துவையில் கொண்டு வாங்க, கருவேப்பிலை துவையில் கொண்டு வாங்க, எள்ளு துவையில் கொண்டு வாங்க, கோழி ரசத்தை கொண்டு வாங்க. நோய் வந்தப்பறம் தான் எல்லாத்தையும் சாப்பிடுவோம்னா அது நோய் என்ன, நீ கோழி ரசத்தை உள்ளே ஊற்றிட்டாண்டா நம்ம செத்து போயிடுவோம் அது நினைக்குமா? ஏன் நிலவும்பு கஷாயத்தை உள்ளே ஊற்றிட்டாரு செத்து போயிடுவோம் நினைக்குமா? அதை லாங் ஸ்டாண்டிங்காக வந்து நீ குடிக்கணும். அதுவும் இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்பு, கொரோனா வந்து கொரோனாவிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தைலம், கொரோனாவில் காப்பாற்றும் லேகியம், கொரோனாவில் காப்பாற்றும் ரசம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அதை நினச்சா தான் நமக்கு பயமாக இருக்குது. கொரோனா நினச்சி பயம் இல்லை, இந்த கொரோனாவில் கிளம்புற டாக்டரை நினச்சா தான் நமக்கு பயமாக இருக்குது. ஓகே படத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து உள்ளே போய் வந்து சூசைட் கதவை பிடிக்குவார். வெளியே இருக்க சந்தானம் வந்து ஆக்ஷன்லாம் பண்ணி இந்த ரூமோட அளவு என்ன, வெலாசிட்டி என்னன்னு கேட்டுருப்பார். எப்பா அவன் உள்ளே போனதை விட நீ பண்ணுறதாப்பா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி சரண்யாமா சொல்லுவாங்க. அது மாதிரி கொரோனாவை நினச்சி பயப்படுறத விட இந்த புது புது டாக்டரை நினச்சி தான் நமக்கு ஏன்னா பீதியை கிளப்பாங்க.